ஹாய் ஹலோ வெல்கம் டு காலை தண்டல். உங்களிடம் இருப்பது நான் செழியன், பூர்ணிமா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். என்ன பூர்ணிமா, என்ன அந்த வெயில் எதனா ஆயிடுச்சா இல்ல என்ன பாட்டு இப்படி வருது? இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு என்ன அப்படின்னா மேரி ஹேட் a little lamb அப்படி ஒரு லைன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன நாள் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்றது கூட லூசுன்ட்டீங்க. இல்ல 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 இப்போ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு, அதனால கண்டிப்பா நீ லூஸ் இல்ல. சரி, நான் தான் லூசு, நீங்க ஏதாவது உருப்படியா சொல்லுங்க பாப்போம். கான்செப்ட் பாயலாமா? ஒரு 2 துறவி வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி. அது போயிட்டு இருக்கும்போது வந்து நடுவில் ஒரு ஆறு வந்துச்சு, நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. அதுல சரி, அது ஒரு கரை ஓரம் வந்து ஒரு பெண்மணி வந்து நின்னுட்டு இருக்காங்க. சரி. அதுல ஒரு மூத்த துறவி கேக்குறாரு, இங்க ஏமா நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஆத்து கடந்து போகணும், தண்ணி அதிகமா போகுது, அதெல்லாம் எப்படி போறதுன்னு தெரியாம நிக்கிறேன்னு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, என் தோல் மேல ஏறிக்கும், நான் கடந்து அந்த பக்கம் விட்டுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தோல் மேல ஏறிக்கிறாங்க. 2 பேரும் கடந்து அந்த பக்கத்துமே இறக்கி விட்டுட்டாரு. அந்த அம்மா போயிடுச்சு. இந்த 2 துறவி நடந்து போயிருக்காங்க. இந்த இளைய துறவிக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்மளாம் துறவிங்களாச்சே, பெண்களை தொடக்கூடாது, இவர் தொட்டு தோல் மேல தூக்கின்னு வராரு, அது எப்படின்றது ஒரு குழப்பமாவே நடந்து கூட போறாரு. இருந்தாலும் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த கேட்டுட்டாரு, இந்த மாதிரி எப்படி நம்ம தொடலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன்பா நான் அங்கேயே இறக்கி வச்சுட்டு நீ ஏன் பொண்ணு சுமந்துன்னு வரேன்னு கேக்குறாரு. அதாவது வந்து ஒரு லட்சியத்தோடு செயல்படும் போது தேவையில்லாத இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சுமந்துன்னு போகும்போது அந்த லட்சியம் தடைப்படலாம், இல்ல வந்து தள்ளி போயிட்டே இருக்கலாம். அங்கங்க இது இறக்கி வச்சுட்டுன்னு வச்சுங்க, இப்போ ஈஸியா நம்ம வின் பண்ணலாம் பாரு. தேவையில்லாத இந்த சிந்தனை எல்லாம் வந்து போயிடும் பாரு. கரெக்ட். அது மாதிரி நம்ம வந்து பாவம் தேடிக்காம புண்ணியம் மட்டும் தான் தேடணும். கண்டிப்பா. கரெக்டா? சோ நான் வந்து ஒன்னு ரீசெண்டா படிச்சேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, புண்ணியம் அப்படிங்கிறது வந்து டெபிட் கார்டு மாதிரி. அதாவது இப்ப நம்ம வந்து பேங்க்ல யூஸ் பண்ணிக்கிறது, பாவம்ங்கிறது வந்து கிரெடிட் கார்டு மாதிரி, பே லேட்டர். ஆமா, இப்ப செஞ்சுட்டு நம்ம வந்து அப்புறமா பே பண்ண முடியும், தள்ளி போகலாம். ஆமா, கரெக்ட். சரி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சூப்பரான சிந்தனைலாம் நம்ம பார்க்க போறோம் இன்னும் ஷோல. சோ அந்த சிந்தனை செக்மெண்ட்ல ஹாஜா மொய்தீன் சார் என்ன சொல்றாருன்னு பாத்துடலாம். வாங்க. வீட்டார் பசித்திருக்க தன் பக்கத்தில் உள்ள தன் குடும்பத்தவருக்கு அள்ளி கொடுத்து விட்டு தன் வயிறு புடைக்க உண்பவன் உண்மை விசுவாசி அல்ல என்று உத்தமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பல உத்தமர்களும் சத்திய சீலர்களும் போதித்தது இதுதான், நீனும் உண்டு பிறருக்கும் உண்ண கொடு என்று. உழவர்கள் அந்த தியாகப்படி செய்கிறார்கள். ஒரு கவிஞன் பாடினான், சேற்றில் அவர்கள் காலை வைக்காவிட்டால் சோற்றில் நீங்கள் கை வைக்க முடியாது என்று. தியாகசீலர்கள் ஒவ்வொரு துறையிலும் தியாகம் செய்வதால் தான் நாம் வளமோடு நலமோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையை யாரும் மறுக்க மாட்டார்கள், இந்த உண்மையை மறைக்கவும் முடியாது. ஆனால் சில விஷயங்களை நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து யோசித்து முடிவெடுப்பதல்ல, அவசரத்தில் நிறைய விஷயங்களை தவற விட்டு விடுகிறோம். உதாரணமாக, அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா சிந்திங்களே. ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கவனிங்க. ஒருத்தர் புனித யாத்திரை செல்வதற்காக வேண்டி பொருளை சேமித்து மூட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நாளையில புறப்படணும். இந்து பெருமக்கள் காசிக்கு செல்வார்கள், கிறிஸ்துவ மக்கள் வாடிகன் போல இடத்துக்கு செல்வார்கள், இஸ்லாமிய பிரச்சனை மக்கா மதீனா போல புனித யாத்திரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி செல்வதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய சொத்தை சேர்த்து சிறுக உழைச்ச காசுல சேர்த்து வச்சிருக்காரு. அவருடைய வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு போய் பையனோட விளையாடலாம்னு போகும்போது அது மதிய உணவு நேரம். அந்த மதிய வீட்டில் மதிய உணவு நேரத்தில் நல்ல கறி வாசனை வருது, கதவை அடைச்சிருக்குது. இந்த பையன் போய் கதவை தட்டான், நண்பன் வந்து சிறுவன் கதவை திறக்கிறான். இவன் போய் நானும் சாப்பிடலாமான்னு கேட்குறான். இல்லைப்பா தம்பி, நீ இந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்கிறாது, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொல்கிறாரு. இல்லை நான் கறி விரும்பி சாப்பிடுவேன். அப்படி, ஐயோ நீ புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறியே தம்பி, இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படி இந்த பையனை வலுக்கட்டாயம் கொண்டு வந்து வெளியே தள்ளி கதவை அடைச்சிடுறேன். இந்த பையன் அழுதுகிட்டே வந்து மக்காவுக்கு போய் தயாராகக்கூடிய தன் தகப்பனாட்ட சொல்கிறான், இந்த பக்கத்து வீட்டாக சாப்பிட்டு இருக்காங்க, குடும்பத்தோடு உட்காந்து நல்ல வாசனையாக இருந்துச்சு கறி, நான் போய் கேட்டேன், எனக்கு விரட்டி விட்டாங்கப்பா. அப்படியா, கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க சாப்பிட்டு கதவை திறந்து வெளியே வந்த பிறகு போனார் பெரியவர். ஏயா, என் பையனும் உங்கள் பையனும் ஃப்ரெண்டாக இருக்கான், உங்கள் பையன் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றான், என் பையன் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றான், நம்ம உண்ணியமாக இருக்கிறோம், இந்த மாதிரி சாப்பிட வந்தாலும் சாப்பாடு இதில் விரட்டி விட்டுட்டேன்னு கேட்டதுக்கு அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டில் உள்ள மனைவி பிள்ளை எல்லாம் அழுகுறாங்க. காரணம் என்னென்னா, நான் ஒரு தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேயா, திடீர்னு என் கையில் வாதம் ஏற்பட்டு எல்லாம் செயல்படாமல் காலும் கையும் ஏங்காமல் போயிடுச்சு, படுத்த படுக்கையாகிட்டேன். இந்த நிலையில் குடும்ப வருமத்தில் இருக்குது, வறுமையில் மாட்டிக்கிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியலை. இதனால என் மனைவி காட்டு வழியாக விரவு பிறக்க போனவ ஒரு கழுதை செத்து கிடந்திருக்குது, அந்த கழுதையோடைய காலை வெட்டி எடுத்து வந்து குழம்பு வச்சுட்டா, வேற வழியில் பசியோட இது, நாங்கள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஆகுமா ஆகாதான்னு பார்க்கல.
இதை தான் நாங்கள் கறி சமைச்சு சாப்பிட்டோம். உங்கள் பையன் வந்து கேட்டான், இஸ்லாமிய மார்க்குன்னு சொல்லுது செத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டம் தெரிஞ்சனால தான் உங்கள் பையனை சாப்பாடை கொடுக்காம விரட்டி விட்ட வேற ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இதை கேட்ட அந்த இஸ்லாமிய பெரியவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. மக்காவுக்காக அவர் செல்வதற்காக சேமித்து வைத்திருந்த ஹஜ்ஜி என்ற புனித பயணத்துக்கு செல்வதற்காக சேர்த்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் அப்படியே கொண்டு வந்து அந்த வறுமைப்பேட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தாரு. அவர் வேற்று மதக்காரர். இங்க மதம் இல்லை, பசி. தானம் எப்படி காப்பாத்துது பார்த்தீங்களா? மரம், அந்த மரம் கனிகளை கொடுக்குது. இவ்வளவு ருசியான கனியை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு அந்த மரம் கனியை புசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு கனி கூட கிடைக்காது. பூவை தலையை சூடி பாவையர்கள் வெளிவருகிறார்கள், வள வருகிறார்கள். இந்த பூக்கள் தங்களுடைய வாசனையை மட்டுமல்ல அவருடைய வசந்தத்தை கொடுக்குது. இந்த வாசனை நாம இலவசமா கொடுத்தது தெரிஞ்சு இதை நாமளே வச்சுக்கிறோம், உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு மங்கேர் தலையில கூட போக பார்க்க முடியாது. அதுபோல பசு நல்ல பாலை கொடுக்குது. ஆனா நம்ம கொடுக்கறது கழுநீர். இந்த கழுநீரை குடிச்சுட்டு அழகிய சுவையான மென்மையான பாலை தருது. இந்த கழுநீரை குடிக்கிறத நம்ம பாலை நாமளே குடிச்சலாம்னு ஒவ்வொரு பசுவும் நினைக்க ஆரம்பித்தால் ஒரு சொட்டு பால் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி பிறர் வாழ வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனோபக்குவம் உங்களுக்கு வர வேண்டும், எனக்கு வர வேண்டும். இறைவனை பிரார்த்திப்போமாக. வெல்கம் பேக் டு தி ஷோ. அப்போ நீங்க அந்த சிந்தனைன்றது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? 2 விதமான சிந்தனை இருக்கலாம், நல்ல சிந்தனை, கெட்ட சிந்தனை. அதாவது மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம தனியா நம்ம என்ன செய்யணும், அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க வரவங்களுக்கு எல்லாம். இப்ப நாள் ஃபுல்லா நம்ம ஓடினே இருக்கோம், வேற ஏதோ திங்க் பண்ணின்னு இருக்கோம். ஆனா நம்மளோட லட்சியத்துக்கும் என்ன செய்யணும், அதுக்காக பத்தி நம்ம ஒரு அரை மணி நேரமாவது யோசிக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவ நிபுணர்லாம் சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம டெய்லியும் வந்து ஆஜாமுதீன் சார்னு சொல்றதை பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சங்க இலக்கியம் கூட சொல்லுது. அதாவது புறநானூறுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வந்து சகவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்கம் மாதிரி இருக்கணுமா. அதாவது சிங்கம் வந்து தன்னோட ஏதாவது ஒண்ணு அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடறதுக்கு, அது தன்னுடைய விரும்பின சைடு விழாம வேற சைடு விழுந்துச்சுன்னா அது சீண்டாதான். அடடா, ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சகவாசம். சிங்கத்தோட சகவாசம் மாதிரி இருக்கணும், எலியோட சகவாசம் மாதிரி இருக்க கூடாது. எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு சேர்த்துக்கிட்டே எல்லாருக்கும் கொடுக்காம, நம்ம ஹாஜா மொய்தீன் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வாரி வழங்கி நம்மளும் சிறப்பா விளங்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா சார், நம்ம காலை தெண்டலோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் அனாலிசிஸ் இல்லையா? ஆமா, யார் வந்திருக்காங்க? பாரதி வந்திருக்காங்க, பார்த்தலாமா? ஆமா, வெல்கம் பண்ணலாம். வணக்கம். சோ இன்னைக்கு என்ன இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்காக. இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து இன்னைக்கு டேயோட எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்கிசோஃப்ரெனியா டே. ஓகே, ஸ்கிசோஃப்ரெனியானா அதாவது என்ன அப்படின்னா தலைக்குள்ள வாய்ஸஸ் கேக்குறது அண்ட் இல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 20 சிம்டம் இருக்கும். இந்த ஸ்கிசோஃப்ரெனியாக்கு மட்டும் 20 சிம்டம்ஸ் இருக்கும். சோ இதை ஐடென்டிஃபை பண்றது வந்து இட் இஸ் ஒன்லி த்ரூ அ ப்ராப்பர் மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா மட்டுமே இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மென்டல் டிசார்டர். சோ இது என்னன்னா, இது மெயின் ரீசன்ஸ் இதுக்கு என்னன்னா ஒரு பயம் கலந்த ஒரு ஸ்ட்ரெஸ். சோ இதுதான் இதோடைய பேஸ். சோ இது பர்த் டிஃபெக்ட்ங் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அண்ட் இத கியூரும் பண்ண முடியும். 100% கியூர் பண்ண முடியாட்டி போனா கூட டெஃபினெட்லி இட்ஸ் a curable disease. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் both through medication and through counseling. ஆனா இதெல்லாம் தாண்டி ஃபேமிலியோட சப்போர்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எந்த விதமான ஒரு மென்டல் டிசார்டர்னு இருந்தாலுமே, இது வந்து ஸ்கிசோஃப்ரெனியா மட்டும் இல்ல, எந்த விதமான ஒரு மென்டல் டிசார்டரா இருந்தாலுமே ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபேமிலி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அடுத்தது வந்து சொசைட்டி. என்னன்னா, ஒருத்தருக்கு ஸ்கிசோஃப்ரெனியா அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு வராங்கன்னு உடனே நம்மளுடைய பார்வை அவங்கள பாக்குறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். ஏதோ ஒரு சின்ன பிரஷர், அது அவங்களால அந்த மொமெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால வர்ற ஒரு சின்ன டிசார்டர் தான் இது. சோ இதை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னா நம்ம வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சாலே வந்து நம்ம சொசைட்டி நம்மள பைத்தியக்காரப்பட்ட ஈஸியா கட்டிடும். பூசாரி போனவே வந்து பைத்தியம் முடிச்சிட்டு அந்த மாதிரி தான் வந்து நினைக்க தோணுது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஸ்கிசோஃப்ரெனியா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வயலண்டாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பயம் தான் இதோடைய மெயின் காஸ். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பயம் வந்து அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் ஸ்கிசோஃப்ரெனியாவா அது மாறுது. சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வயலண்டா இருக்க மாட்டாங்க. சோ நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸா வீட்லயும் சரி இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயுமே யாராவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா நம்மளே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு கூட்டிட்டு போய் இந்த ஹெல்ப்லாம் பண்ணோம்னா அவங்களுடைய லைஃப் நம்ம பெட்டர் பண்ணி விடுறோம். நம்ம வெல்விஷர்
ரிசர்ச்சரா இருந்தோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். சூப்பர். அடுத்தது வந்து இந்த ஸ்கீசோஃபர்னியா ரிசர்ச் ஃபவுண்டேஷனே வந்து நேத்து ஒரு ஜாப் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்கீசோஃபர்னியால அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஒரு ஜாப் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவங்க அதுல கலந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஹோட்டல் அண்ட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. ஓ சூப்பர். சோ இது நம்ம சொசைட்டியா நம்ம பண்ற ஒரு விஷயம். சோ இது we all can be very happy about it. ஆமா கண்டிப்பா. சூப்பர். சோ அடுத்து என்ன நியூஸ்? அடுத்தது வந்து இன்னைக்கு 12th CBSE 12th ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. சோ எல்லா மாணவர்களுக்கும் எங்கள் சார்பாக ஆல் தி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணிருக்கீங்க. அதனால கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்து ஆமா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். ரிசல்ட்ஸ் வந்து எந்த வெப்சைட்ல வருதுன்னா www.cbse.nic.in and www.cbseresult.nic.in வெப்சைட்ஸ்லாம் ரொம்ப பிஸியா இருக்கும். டென்ஷன் ஆகாம பொறுமையா ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணனும். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ். ஆமா. அடுத்தது வந்து CBSE சொல்லிட்டோம். நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் 11th and 12th ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. சோ 11th முன்னாடிலாம் நம்ம படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ்லாம் எடுக்கவே மாட்டாங்க. டைரக்டா 12th பிரிட்ஜ் தான். சோ 12th நம்ம 2 வருஷம் படிச்சதுனால 12thல இருக்கிற அத்தனை கான்செப்ட்ஸும் நமக்கு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருக்கும். ஆனா என்னன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலுமே அண்ட் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினாலுமே 11th ஸ்டாண்டர்ட் உடைய போர்ஷன்ஸ்ல இருந்து தான் நிறைய क्वेश्चंस வரும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் எஸ்பெஷலி மேக்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் ஆக்சுவலா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. 12th விட 11th மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். சோ நம்ம வந்து 12th தான் எய்ம் பண்றோம்ங்கறனால 11th அப்படியே டீல்ல விட்டுட்டு 12th ஓட மேக்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணிடுவோம். அதுல சென்டம் வாங்குவோம். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தடுமாறும். சோ இதுக்கு வந்து இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக 11th எக்ஸாம்ஸையும் பப்ளிக் எக்ஸாமா கொண்டு வர போறாங்க. சூப்பர். சோ இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன். அது வந்து பேரண்ட்ஸ்க்குமே மைண்ட் அளவுல வந்து they have to realize அதாவது படிப்புங்கிறது ஒரு காம்படிஷன் மட்டுமே கிடையாது. அது நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயங்கிறத பேரண்ட்ஸும் ரியலைஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த 11th and 12th நம்ம எழுதும் போதெல்லாம் 1200க்கு எழுதினோம். லாஸ்ட் செட் வரைக்குமே 1200 வரைக்கும் எழுதிருப்பாங்க மார்க்ஸ். இப்போ வந்து இது 600 குறைச்சிட்டாங்க. ஓ சோ 100 மார்க்ஸ் per பேப்பர் அந்த மாதிரி. ஆமா 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து 100 மார்க்ஸ் தான். சோ டைம் இன்னும் அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. 3 hours இருந்து 2.5 hours ஆக்கிட்டாங்க. சோ இது ஒரு நல்ல அதாவது இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கங்கறத நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்கணும். பசங்க வந்து இருக்கிற எக்ஸாம் வந்து 1.5 மணி நேரத்துக்கு குறைக்கணும். பட் 2.5 மணி நேரம் டைம் கொடுத்து 100 மார்க்ஸ்க்கு தான் எழுதணும் அப்படின்னா அது நல்லா ஈஸியா எழுதலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஈஸியா எழுதலாம். அண்ட் பசங்களுமே கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம். 1200ங்கும் போது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். இதே வந்து 600ங்கும் போது ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா at the same time கான்சென்ட்ரேட் பண்ணியும் படிக்கலாம். சோ இந்த புது இது ஃபேஸ் பண்ண போற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். எங்க சார்பாகவும் ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வந்து இந்த வெயில்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம். சொல்லுங்க. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1380 கன அடி அதிகரிப்பு. இது எதனாலனா அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு வரதுனால நல்ல நீர்வரப்பு இருக்கு. சோ நம்ம காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளும் மீனவர்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நினைச்சு நிக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம் ஆமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய பேக் போனே. சோ கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உள் தமிழகம் முழுவதும் மழையால் வெப்பம் தணிந்து இன்றும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு தகவல் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நேற்று மாலை வரையிலான நிலவரப்படி குன்னூர்ல மட்டும் 70.4 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. சோ முந்தா நேத்துக்கெல்லாம் பாண்டிச்சேரியில ஆலங்கட்டி மழையே பெஞ்சது. அதாவது எத்தனையோ கடையோட ஹோர்டிங்ஸ் எல்லாம் போய் பிச்சிட்டு போய் அந்த அளவுக்கு நல்ல பனிமழை. அந்த பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தது அப்படியே லேசா சென்னை வந்து இருக்க கூடாதா? சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கும் மழை வரணும்னு வர்ண பகவானை வேண்டிக்கலாம். அது மாதிரியே வேண்டிட்டே இருப்போம். அதுக்குள்ள ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை. எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அதே இடமே. எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூத்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க்.
நிறைய நியூஸ் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம், இன்னமும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க பாரதி, அடுத்த நியூஸ் என்னது? அடுத்தது வந்து நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எம் சாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பத்தி சொல்லியிருக்காரு. எம் சாண்ட்னா மேனுஃபேக்சரிங் சாண்ட். இப்போ ஜெனரலா நம்ம வீடு கட்டுறது எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸா இருந்தாலுமே அதுல பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்து மணல். ஆமா ஆமா. சோ இது வந்து நிறைய விதத்துல திருடு போகுதுன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கு. இட்ஸ் டிப்ளீட்டிங் ஆர் வாட்டர் ரிசோர்ஸ். ஆல்ரெடி தமிழ்நாட்டுல வந்து நிறைய தண்ணி பஞ்சம் இருக்கு. இந்த மாதிரி ஆறெல்லாம் ஆத்துல இருக்கிற மண்ணெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து தண்ணியும் சரியா சேவ் பண்ண முடியல. அதனால அவர் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காருன்னா எம் சாண்டுக்கு மாறலாம் அப்படின்னு. எம் சாண்டுங்கிறது என்னன்னா கிரஷிங் ஹார்ட் கிரானைட் ஸ்டோன். அது அந்த மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இல்லையா? எக்ஸ்பென்ஸ் பத்தி தெரியல. மேபி அது எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸ் அதை டிப்ளீட் பண்ணி ஒரு விஷயம் வாங்குறதை விட பைசா தண்ணி வாங்குறதை விட மண்ணு வாங்கலாம் கண்டிப்பா. அதனால அது ஒரு ரொம்ப, ஏன்னா தண்ணி இன்னைக்கு ரொம்ப ஸ்கேர்சிட்டியா இருக்கு. அதுவும் இப்ப வெயில் நேரத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா அவ்வளோ குடம் அடுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம வியூவர்ஸ்க்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன், தண்ணி தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு டேப் லைட்டா திறந்திருந்தாலுமே அது எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ யாருமே வேணும்னு திறந்து வைக்கிறது இல்ல, பட் பாத்துக்கலாம் ஜாக்கிரதையா. இல்ல ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம கவனக்குறைவா இருக்கிறது கூட நம்மளால சான்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஒரு தங்கத்தோட கழட்டி வைக்கிறோம்னா நம்ம அசால்ட்டா போட்டுட்டு போக மாட்டோம். அது கண்டிப்பா நம்ம பத்திரமா தான் வைப்போம். அதே மாதிரி தான் தண்ணியும் தங்கமும் ஒண்ணுதான். சோ நம்ம தங்கம் மாதிரி தண்ணியை ட்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பா சேவ் பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது இல்லையா? சூப்பர். கண்டிப்பா. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து நமது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ட்விட்டர்ல. அது என்னன்னா, இந்தியா ஆப்பிரிக்கா எக்கனாமிக் டைஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் and this is not confined to governments only. Role of private sector is also noteworthy. இதன் மூலமா என்ன சொல்ல வராருன்னா, ஆல்வேஸ் நமது பிரதமர் வந்து எப்பவுமே எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாருன்னா ரிலேஷன்ஷிப் with our neighboring countries, with the entire world actually. So அந்த மாதிரி இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கா வந்து they are not only government மட்டுமே இது யுனைட் ஆகல, ஈவன் த பிரைவேட் செக்டாரும் ரெண்டு கண்ட்ரீஸ்லயுமே வளரப்போகுது. ஸோ வில் பி காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். அதாவது வேலை வாய்ப்பும் சரி, நமக்கும் இங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நம்மளும் அங்க ப்ரொவைட் பண்ண போறோம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய வேலை வரும், நிறைய கம்பெனிஸும் வந்து டெவலப் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்துலாமா? அடுத்த நியூஸ் வந்து நியூ ஹஜ் பாலிசி. சோ இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2022ஓட இந்த ஹஜ்க்கு போற பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. சோ இது வந்து இதுக்கு ஒரு மாற்று வழியா என்ன பண்ணிருக்காங்க நமது கவர்மெண்ட்னாக்கா, 2018குள்ள 15 சொகுசு கப்பல் இங்க இருந்து ஜெடாக்கு விடுறாங்க. ஓ சூப்பர். சோ இது அதாவது ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையின் லட்சியமே ஒரு தடவை ஹஜ் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லையா? சோ இத என்கரேஜ் பண்றதுக்கு வாரணாசி போற மாதிரி. ஆமா, நம்மளுக்கு வந்து கங்கை அண்ட் ரிஷிகேஷ் அந்த மாதிரி போற மாதிரி, எப்படி கிறிஸ்துவ நண்பர்களுக்கு வந்து ஜெருசலம் போற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஹஜ்ஜுக்கு போறது. சோ இதுக்கு வந்து சொகுசு கப்பல் கொடுத்திருக்காங்க. 2018குள்ள இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். சோ இந்த சொகுசு கப்பல் பாத்தீங்கன்னா ஃபுல்லி எக்விப்டு, அதாவது வைஃபைல இருந்து எல்லாமே. சொகுசுங்கும் போது எல்லாமே இன்க்ளூசிவா வரும். இது என்னன்னா, இப்போ ஃபிளைட்ல டிராவல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட வரும். இதே வந்து இந்த சொகுசு கப்பல்னா ஒரு 65,000 to 70,000 குள்ள முடிஞ்சிடும். சோ இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஆமா கண்டிப்பா. அதாவது 2 லட்சத்துக்கும் 60,000த்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. சோ இது ஒரு விஷயம். சோ அவங்களுடைய பயணம் கொஞ்சம் ஈஸியாகும், நிறைய பேர் போயிட்டு வரலாம். ஆமா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பிலாஸ்பூர்ங்கிற நகர்ல நேத்து 121 டிகிரி வெயில் கொளுத்திருக்கு. 121. அதாவது ராய்ப்பூர்ங்கிற இடத்துல, சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர்ங்கிற இடத்துல வந்து 121 டிகிரி வெப்பம் பதிவாகி இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நேரத்துல நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு, ஒத்துக்கிறோம். ஆனா நம்மள விட இன்னும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம இந்தியாலேயே. ஆமா, அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கலாம். வெயில் கண்டிப்பா ரொம்ப மோசமா தான் இருக்கு, இல்லன்னே சொல்லல. ஆனா அட் த சேம் டைம் நம்ம we should be thankful for what we have. கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லி இந்த நாளை துவங்குவோம். கண்டிப்பா. அடுத்தது வந்து பாடத்திட்டங்கள். அதாவது பாடத்திட்டங்கள்ல மாற்றம் வந்திருக்குன்னு நான் முதலே சொன்னேன். 10th 11th and 12th இதுல வந்து 11th and 12th மட்டும் இல்லாம என்டையர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மாத்த போறாங்க.
ஓ, இது எதுக்குன்னா சிபிஎஸ்சிக்கு இணையா நம்மளோட ஸ்டேட் போர்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நமது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேத்திக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் புதிய பாடத்திட்டம் வந்து 2018-19 அறிமுகம் செய்யப்படும். சூப்பர். அடுத்தது வந்து ரெண்டாவது, அதாவது இது நெக்ஸ்ட் 2nd ஸ்டாண்டர்ட், 7th, 10th, 12th இதுக்கெல்லாம் 2019 மாற்றம் செய்யப்படும். அடுத்தது வந்து 3rd, 4th, 5th, 8th 2020. அதனால தமிழருடைய வரலாறு, கலாச்சாரம் உள்ளிட்டவை புதிய பாடத்திட்டத்தில் இடம்பெறும். இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம். என்னன்னா இன்னைக்கு பாதி பேர் படிக்கிறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு காம்படிஷனுக்காக தான். யாரும் அதுல என்ன இருக்கு, ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி எல்லாம் நம்ம உண்மையிலே படிச்சிருந்தோம்னா நம்மள பாதி பேர் ஆர்மில தான் இருப்போம். சோ அவ்வளவு ஒரு தேச உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு வகையில தான் நம்மளுடைய ஹிஸ்டரி பாட புத்தகம் ஆல்ரெடி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா அதுல இன்னும் தமிழருடைய கலாச்சாரமும் நம்மளுடைய வரலாறும் இன்னும் இன்க்ளூட் பண்ணா இன்னும் அந்த ரத்தத்துல நம்மளுடைய வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறதே அதுல இருக்கிற அந்த கோல்கப்பா பானிபூரி பத்தி படிக்கிறதுக்காக. சோ இது ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா. அடுத்தது வந்து சுரங்க மெட்ரோ ரயிலில் செல்ல 1.23 லட்சம் ஸ்மார்ட் கார்டு விற்பனை. சோ சென்னை திருமங்கலம் நேரு பூங்கா சுரங்கப்பாதை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய 1.23 லட்சம் ஸ்மார்ட் கார்டுகள் விற்பனையாகியுள்ளன. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா இப்ப வந்து சுற்றுலா பயணிகள், மாணவர்களுக்கான பயணச்சீட்டுகளையும் மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலமா நம்ம நேயர்களுக்கும் சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து இந்த பாஸ் மாதிரி. சோ பஸ் பாஸ் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லிட்டு மெட்ரோ ரயிலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சப்சிடைஸ்டா கிடைக்கும். சோ let's make the best use of it. கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா பாஸ் மாதிரின்னு, இது வந்து 120 rupees மாதிரி இது ஸ்டார்டிங்ல இருக்கும். அது நம்ம வந்து எவ்வளவு ரைடு வேணுமோ போயிட்டு வந்துக்கலாம். சும்மா ஒரு தடவையும் டிக்கெட் வாங்க அவசியம் இல்லங்கறத சொல்றீங்க இல்லையா? அது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப தூரத்துல போகும்போது and இது பைசாங்கறத தாண்டி டைம் நிறைய சேவ் ஆகும். கார்த்தால போயிட்டு டிக்கெட் வாங்கி போறதுக்குள்ள. ஆனா அந்த டச் ஸ்கிரீன்ல வாங்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும். மேபி அத ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸா பண்ணலாம். டெய்லி ஆபீஸ்க்கு போகும்போது it is not possible இல்லையா? அடுத்தது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி. எங்க பார்த்தாலும் ஜிஎஸ்டி அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனோட இத வந்து மருத்துவ கருவிகள், ஸ்மார்ட் போன் விலை குறையும்னு நிதி அமைச்சர் அருண் ஜெட்லி அவர்கள் சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர். சோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஆல்ரெடி உங்க போனை மாத்துங்க. சோ நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் இது பண்ற, இப்போ நம்ம சொன்னதுக்கு உடனேவே ஸ்மார்ட் போன் தான் நம்ம கண்ணில் பட்டுச்சே தவிர மருத்துவ கருவிகள் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுதான் நம்ம வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது ரொம்ப மலையாட்டம் ஏறிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஜிஎஸ்டியால அதுல எந்த டிஃபரன்ஸும் வரல. அதனுடைய விலை இன்ஃபேக்ட் குறையும் சொல்லும்போது அது ஒரு பெரிய ஆறுதலா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இதா இருக்கு. சூப்பர். அடுத்தது நியூஸ் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அடுத்து சிஎஸ்கே வருமான்ற ஒரு டவுட்ல இருக்கு. கண்டிப்பா வருங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அதே நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஷோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எங்க கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா நியூஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இன்னைக்கு சிபிஎஸ்இ ரிசல்ட் வர. ஆமா, எல்லாரும் பிரேயர்ஸ் பண்ணனும். வாழ்த்துக்கள். Thank you பாரத். Thank you பாரத். ஓகே, சூப்பர். சோ நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், நியூஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மனதும் உடம்பும் சேர்ந்து இருக்கும் யோகம். ஆமா, இன்னைக்கு தியான யோகம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுராசனம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். தனுர் அப்படின்னா போன் அர்த்தம், தனுஷ்னா போன் அர்த்தம். போ 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 வில்லு வில்லு. அதாவது நம்ம உடம்ப வந்து வில்லு மாதிரி வளைச்சு பண்ற ஆசனம் இது. சோ இது எப்படி பண்றது என்ன அப்படிங்கறது போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆசனம் பார்க்கலாம்? தனுர் ஆசனம். தனுர்னா என்ன? வில் ஆசனம். உடம்ப வில்ல மாதிரி வளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த ஆசனம். அதாவது இந்த ஆசனம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கூன் முதுகு இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணும்போது நிச்சயமாக நல்லா ஆயிடுவாங்க. இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உடம்பை தளர்த்திக்கணும். எப்பவுமே எந்த பயிற்சி பண்ணாலும் சரி, யோக பயிற்சியை உடம்பை தளர்த்திய பிறகு தான் பயிற்சி பண்ண போகிறோம். தனுராசனம். இந்த தனுராசனம் பண்ணும்போது முதல்ல மகராசனம்னு ஒரு நிலையில் இருக்கு. மகராசனம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு உயர்நிலை ஆசனம். அதாவது உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் அல்லது குறை ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், மனதில் ஒரு அமைதி இல்லைன்னா மகராசனத்தில் படுத்தலாம். மகராசனம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நம்ம எப்படி படுக்கிறோம்னா, குப்புறப்படுக்கிறோம். குப்புறப்படுத்து நம்முடைய வலது உள்ளங்கையை இடது தோள்பட்டையிலும் இடது உள்ளங்கையை
வலது தோள்பட்டையிலும் வைத்து இடைப்பட்ட நிலையில மணிக்கட்டு மேல நம்முடைய தாடையை வைக்கணும். அதுதான் மகராசனம். 2 காலையும் பக்கவாட்டில் விரிச்சிடணும். இப்படி வச்சோம்னா இதுக்கு பேர் தான் மகராசனம். இந்த பயிற்சியை செஞ்சோம்னா மனம் வந்து அமைதி பெறும், தலைவலி குறையும். அதிகமா அதாவது தூக்கமின்மைன்னு சொல்றவங்க இந்த பயிற்சியை பண்ணலாம். ஏன் இந்த பயிற்சியை பத்தி சொல்ற தனுராசனத்துக்கு முன்னாடினா, முதல்ல பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி உடம்பு மனம் அமைதியா இருக்கணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி சொல்றேன். இது முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வலது காலை நம்முடைய வலது கையால வலதினுடைய கணுக்கால பிடிக்கிறோம். அதே மாதிரி இடது காலை இடது கணுக்கால பிடிக்கணும். அப்படி பிடிச்சி மெதுவா உயர்த்தணும். இப்படி உயர்த்தும் போது நம்முடைய மார்பு கூட்டையும் நம்ம உயர்த்துறோம். அதாவது மார்பகமும் உயரப்படுது. இது மாதிரி தோள்பட்டை அளவையும் நம்ம உயர்த்துறோம். இவ்வாறு உயர்த்தும் போது மார்பு கூட்டு விரிவடையுது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கண்களை வந்து ஒரு நிலையில பார்க்க முடியும். அதனால கண்ணுக்கான பயிற்சி இதில் அமையுது. இது போன்று நாம் பண்ணும்போது வயிறு கோளாறு, உப்பசம் சொல்லக்கூடிய வயிற்றினுடைய நிலையில் இருக்கக்கூடியது, அது மாதிரி வயிறு கோளாறுகளை நீக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த தனுராசனம். இப்பொழுது தனுராசன பயிற்சி எவ்வாறு செய்யலாம் என பார்க்கலாம். அதற்கு முன்பாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து சில வினாடிகள் மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடுதல் வேண்டும். ஒரு சில வினாடிகள். பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொண்டு பக்கவாட்டில் திரும்பி மகராசனத்தில் இருக்கவும். மகராசனத்தில் படுத்தவாறு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். வலது உள்ளங்கை இடது தோள்பட்டையிலும் இடது உள்ளங்கை வலது தோள்பட்டையிலும் இருக்குமாறு வைத்து தாடை மணிக்கட்டில் படும்படி வைத்தலே மகராசனம் ஆகும். இப்பொழுது பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொள்ளலாம். 2 கைகளையும் தொடையின் பக்கவாட்டில் வைக்க வேண்டும். இப்பொழுது தனுராசன பயிற்சிக்கு செல்வதற்கு முன்பாக நாம் உடலை தளர்த்தி கொள்ள இருக்கிறோம். வலது காலை மெதுவாகவும் மடக்கி நீட்ட வேண்டும். 1 2. இப்பொழுது இதை தொடர்வோம். 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது இடது காலை மடக்கி நீட்ட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு கணுக்காலில் வலது கணுக்காலில் வலது கையையும் இடது கணுக்காலில் இடது கையையும் பிடித்தவாறு நாம் தனுராசன பயிற்சியை செய்யலாம். பயிற்சியை தொடங்குங்கள். உங்களுடைய மார்பக பகுதி நிமிர்த்திய நிலையில் முடிந்தளவு தொடையை உயர்த்துங்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் ஒரு புள்ளியில் இருத்தல் வேண்டும். இந்த பயிற்சியின் பெயர் தான் தனுராசனம். இந்த பயிற்சியில் 10 எண்ணிக்கை முதல் 20 எண்ணிக்கை வரை இருக்கலாம். எப்படி செஞ்சாங்க பாத்தீங்களா? ஐயோ இப்படி வளையறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஒன்றும் அதிசயம் இல்லைங்க. எல்லாராலையும் முடியும். மனம் வந்து ஒன்றுபடணும். அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றாரு மந்திரங்கள்ல. அது மாதிரி மனதை செம்மைப்படுத்தினால் நிச்சயமாக எந்த பயிற்சியை நாம் செய்யலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொந்த வீடு காம்ப்ளெக்ஸ்னு இருந்தும் அவசரத்துக்கு லோன் வாங்க முடியல. கவலைய விடுங்க. குடும்ப செலவோ வியாபார தேவையோ ரெப்கோ பேங்க்ல உடனடியா அடமான கடன் கிடைக்கும். அதெல்லாம் சரிதான், அவசரத்துக்கு கிடைக்குமா? நம்ம அவசியத்தை புரிஞ்சவங்களுக்கு அவசரம் புரியாதா என்ன? அலைய விடாத ப்ராசஸிங், கஷ்டப்படுத்தாத ரீபேமெண்ட், நியாயமான வட்டி, இதுக்கு மேல என்ன வேணும்? ரெப்கோ பேங்க், விரைவான எங்கள் சேவை, நிறைவாகும் உங்கள் தேவை. வெல்கம் பேக் டு தி ஷோ. சோ நம்ம தியான யோகம் செக்மெண்ட்ல வந்து தனுராசனம் பார்த்தோம் இல்லையா? இந்த தனுராசனம் எதுக்காக யூஸ்ஃபுல்னு தெரியுமா? பேக் போன், பேக் பெயின்காக. கரெக்டா சொன்னீங்க, சூப்பரா. சோ நம்ம வந்து இந்த வில்லு மாதிரி வளையறதுனால நம்மளுடைய பேக் பெயின் வந்து நல்லா கேக்கும். இது அதெல்லாம் வந்து வண்டி எல்லாம் வந்து நிறைய பேர் ஓட்டுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து வரதே வந்து பேக் பெயின் தான். பூர்ணிமா கரெக்டா சொன்னீங்க. அவங்கள வந்து இந்த ஆசனம் செஞ்சனா கண்டிப்பா வண்டி ஓட்டுறதால மட்டும் இல்ல, நம்ம ரோடுகள்லாம் ரொம்ப சூப்பரான கண்டிஷன்ல இருக்கிறதுனால வர பேக் பெயின் இது. அதுக்கு இந்த ஆசனம் வந்து பயன்படும். நம்மளால ரோட மாத்த முடியாது, நம்ம உடம்பையாவது மாத்திக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தனுராசனம் பண்ணி நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய செக்மெண்ட் என்னது? நம் விருந்தினர். அது நம் விருந்தினர் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் தோணுது பூர்ணிமா, கேட்கலாமா? கேளுங்க. தெரிந்தது இன்னைக்கு திட்டு வாங்க போறது. தெரியாதது ஷோ பேமெண்ட் எப்போ வரும்னு. அறிந்தது இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச வெஜிடபிள்ஸ்.
அறியாதது ஐயோ இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாதா? ஆனா இதை விட அதிகமான கொஸ்டின் எல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துல ஞாபகம் வச்சு திருப்பி ஆன்சரோட திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அது ஒண்ணு. அது இல்லாம வந்து ஒவ்வொருத்தருக்கு தாய்மொழின்றது ரொம்ப முக்கியமானது. அது எந்த அளவுக்கு பாதுகாக்கணும். ஒரு மொழி எப்போ அழியிறது, இப்ப பேசிட்டே இருக்கோம் அது அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப தமிழ் கூட பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு அடுத்து குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து தமிழ் பேச தெரியும் ஆனா படிக்க தெரியாது. சில பேர் இப்ப வர ஜெனரேஷன் கண்டிப்பா வந்து அது மாற்றம் வருது. அது இல்லாம வந்து இன்னொன்னு வந்து இப்ப இளைஞர்கள் எல்லாம் வந்து எதுல கெட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புகையிலை, மது பழக்கம் இதெல்லாம் வந்து நிறைய கெட்டு போறாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் சேர்த்து ஒருத்தர் போராடிங்கிறாரு, எதுக்காக ஒருத்தர் பாடுபடுறாருன்னா அவரை பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும்ல. ஆமா, அவர் நம்ம ஷோக்கு கூப்பிட்டு நம்ம வந்து பேசியே ஆகணும். கண்டிப்பா வெல்கம் பண்ணிடலாமா? ஆமா, கலைச்செல்வன் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர். இன்னைக்கு எங்க ஷோக்கு வந்து நேரம் ஒதுக்கினதுக்காக ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. சோ நீங்க வந்து கவனகம் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு இயக்கத்தை நடத்திட்டீங்க. அது வந்து அது முக்கியம் வந்து ஒரே சைமல்டேனியஸ்ல வந்து क्वेश्चंस அப்சர்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கவனகம் என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பழம்பெரும் கலை. அவதானம் என்று வடமொழியில சொல்லியிருப்பாங்க. ஏறத்தாழ இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் கால வரலாறு. இன்று நேற்று தோன்றிய ஒரு கலையாக இல்லை. மனிதர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய ஆற்றல்களை அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆற்றல் என்றால் 2 ஆற்றல்களை பட்டியலிடலாம். ஒன்று அவர்களுடைய நினைவாற்றல், ஞாபக சக்தி. 2வது படைப்பாற்றல். எந்த ஒரு துறை வளர்ச்சி பெற வேண்டும் என்றாலும் அந்த படைப்பாற்றல் என்பது அடிப்படை தேவை. நீங்க எந்த ஒரு துறையாக எடுத்துக்கோ, ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மருத்துவ சேவை இப்பொழுது இருக்கிறதா என்றால் இல்லை. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதுக்கு என்ன காரணம்? புதிதாக ஒரு சிந்தனை, புதிய வளர்ச்சிகள். அதுதான் படைப்பாற்றல். அடுத்து நினைவாற்றல். இப்ப காலையில என்ன சாப்பிட்டோம், மதியானம் என்ன சாப்பிட போறோம், எத்தனை மாத்திரை சாப்பிடணும், இந்த மாதிரியான குறிப்புகள் சொன்னா இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உடல் நலத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லது கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நினைவாற்றலும் படைப்பாற்றலும் ஒரு மனித சமூகத்திற்கே மிக மிக தேவையானது. அப்பதான் அந்த வளர்ச்சி நோக்கிய பயணத்துல அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க முடியும். இந்த 2யுமே அடிப்படையாக கொண்ட ஒரு கலை கவனக கலை. கவனகம் இதனுடைய நிகழ்த்து முறை. ஏன்னா மேடைகள்ல பலவாறு பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்ப உடல் நலத்தை பற்றி நம்ம மணிக்கணக்குல பேசலாம். நானே அப்புறம் யோகா செய்யுங்கள், சற்று முன்னர் கூட இந்த யோகா நிகழ்ச்சியை நேயர்கள் பார்த்திருப்பார்கள். மணிக்கணக்காக பார்க்கலாம், பேசலாம், கவனிக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதனுடைய பயன் என்ன? ஒருவர் யோகாசனம் செய்தால் நீங்கள் உடல் எடையை குறைக்கலாம் என்று சொல்லுபவர் தொப்பையும் தொந்தியுமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆக அப்போ ஒன்றை நாம் பேசுகின்றோம் என்றால் மக்கள் பெரிதும் என்ன விரும்புவார்கள் என்றால் இது உண்மையிலே நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற ஒரு ஐயம் ஏற்படும். நிச்சயமாக கட்டாயமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்வதுதான் கவனக கலை. எப்படி? அடுத்த வினா இயல்பாகவே வரும். எப்படி? அதை ஒரு செயல்முறையாகவே வடிவமைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். உதாரணமாக 8 வினாக்கள். இப்ப நம்முடைய செழியன் அவர்கள் அதை நீங்கள் தொடங்கும் பொழுது கூட பல வினாக்கள் என்று சொன்னீர்கள். அதற்கென்று ஒரு முறைமை அமைத்திருக்கிறார்கள். 8ல தொடங்கி 100, 100ஐயும் தாண்டிய ஒரு வினாக்கள் வரை வரையறைத்திருக்கிறார்கள். ஒரு 8 பேர்னா என்னென்ன கேள்வி கேட்பாங்க? உங்க பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன? இது போன்ற வினாக்கள் யாரானாலும் பதில் சொல்லலாம். ஆனால் அது போன்ற வினாக்களாக இல்லாமல் ஒவ்வொரு துறை சார்ந்த வினாக்கள், ஒரு மருத்துவத்துறை, இலக்கியத்துறை, இலக்கணத்துறை, படைப்பாற்றல் என்று சொன்னேன்ல, புதியதாக படைப்பது, அது போன்ற வினாக்கள். அப்புறம் உணர்வுகள். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்கு. அந்த 5 புலன்களையும் சோதிக்கக்கூடிய ஒரு வினாக்கள். நம்ம பாட்டு இயல்பா பேசிக்கொண்டே இருப்போம். ஒருவர் வந்து தொட்டு போவார். அவர் தொடுகிறாரு என்பதற்காக என்னுடைய பேச்சு தடைப்படக்கூடாது. அப்ப தொடுவார், நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், இன்னொரு மணி அடிப்பார். அப்ப அந்த எத்தனை முறை அவங்க மணி அடிக்கிறாங்க, எத்தனை முறை தொடுறாங்க, அதையும் நாம் சேர்த்து பதிவு செய்து கொண்டு பேச்சு தடைபடாமல் இருக்கணும். ஒரே நேரத்துல ஒரு பல சிந்தனைகள், ஒரு நம்முடைய ஒருமுக ஆற்றலை சோதிக்கக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சி கவனகம். சூப்பர் சூப்பர் சார். சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கவே. இதுல உங்களுக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதாவது ஸ்கூல்ல இருந்தே உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி, அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இல்ல உங்க ஸ்கூல் காலேஜ் லைஃப் தாண்டி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததா? எப்படி இது வந்தது உங்களுக்கு? இந்த கவனக கலை 13 வயதுல இருந்து கலை நிகழ்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். ஒரு கலை நிகழ்ச்சி எப்படி அவர் அப்பா அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு இதே மாதிரி ஒரு கவனக நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று இருக்கிறார்கள். அந்த கவனக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் போதே அப்பாவிடம் சொல்லிவிட்டேன், என்னாலே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியும் என்று. அன்று
மதியம் பார்க்கிறோம். வீட்டுக்கு வந்த உடனே இரவுல இருந்து ஒரு 8 பேரை நிற்க வைத்தார்கள். சில வினாக்கள் கேட்டார்கள். அந்த வினாக்கள் அனைத்திற்குமே பதில் சொல்லியவுடன் அன்றிலிருந்து என்னுடைய கலைப்பயணம் தொடங்கியது. ஆக இந்த கலைப்பயணத்தினுடைய தொடக்கம் 13 வயது என்றாலும் அதற்கான பின்னணி அதிகமானது. எனக்கு நினைவுக்கு தெரிந்து 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே பாட புத்தகங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடுவேன். முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும். சூப்பர் சார். அது ஒரு வரி விடாம ஒரு சூரியன் என்ற ஒரு தலைப்புல ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுள் முழுக்க மனப்பாடம் பண்ணிடுவோம். அப்புறம் பள்ளிக்கூடம்ன்ற தலைப்புல ஒரு பாடம் ஒரு 3-4 பக்கங்கள் ஒரு பாட உரைநடை இருக்கிறது என்றால் அது ஒரு வரி விடாம மனப்பாடம் பண்ணிடுவேன். அது 5ஆம் வகுப்பு வரை 8ஆம் வகுப்பு வரை அப்படிதான் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழ் பாடமாக இருக்கட்டும், கணிதம்னா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இருக்க எல்லா கணக்கும் போட்டு முடிச்சிருவோம் வாத்தியார் சொல்லி கொடுப்பதற்கு முன்பே. இந்த ஒரு பயிற்சி வீட்டிலேயே கொடுக்கப்பட்டதுதான். இது எனக்கே நானே செய்து கொண்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் இல்லை. என்னுடைய அப்பா, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஊக்கம், என்ன இப்படி படித்தா நல்லா இருக்கும் என்று சொன்னதனுடைய விளைவு ஆக கூட இருக்கலாம். இந்த கவனக நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது அவ்வளவுலாம் படிச்சு ஞாபகம் வைத்திருக்கிறோம், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாதா என்ற ஒரு அமைப்புல ஒரு தூண்டுதல் கூட காரணமாக இருக்கலாம். இந்த கவனக நிகழ்ச்சி நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நினைவாற்றல், படைப்பாற்றல், இது ரெண்டுத்தினுடைய அடிப்படை தான் கவனக நிகழ்ச்சி என்று சொன்னேன். இந்த நினைவாற்றலுடைய பின்னணி இப்படியாக இருக்கும். படைப்பாற்றல் என்று பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வீட்டுல நிறைய கவிஞர்கள் வருவார்கள், செல்வார்கள், இலக்கிய கூட்டங்கள் நிறைய நடைபெறும். சிறு வயதுல இருந்தே அதை பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் கிடைத்த ஒன்று. அல்ல இந்த 8 வயதுல இருந்தே ஒரு சின்ன சின்ன தலைப்புகள்ல கவிதை எழுதக்கூடிய, கவிதை அல்லது கவிதை மாதிரி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதல்ல வானம் என்ற ஒரு தலைப்பு. சும்மா இயல்பாக பயணப்பட்டு கொண்டிருந்தோம். தலைப்பு அப்பா வானம். எங்க அண்ணனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு வாங்கி தரல. அதனால என்ன எனக்கு வாங்கி தரலைன்னா எங்க அண்ணன், உங்க அண்ணன் எழுதுறா, நீ என்ன பண்றேன்னு கேட்டாரு. அதனுடைய விளைவு சரி வானம்ன்ற ஒரு தலைப்புல ஒரு சின்னதா கவிதை எழுதி கொடுக்கவே அப்பத்துல இருந்து தொடங்கியது அந்த படைப்பாற்றல். அப்புறம் 12 வயதிற்குள்ளாகவே தமிழ்ல வெண்பா, சிலேடை வெண்பா என்று சொல்லக்கூடிய கடினமான இலக்கண அமைப்பு படி எழுதக்கூடிய பாடல்கள், அதுல எல்லாமே பயிற்சி கொடுத்துட்டாங்க. இது படைப்பாற்றலினுடைய ஒரு பயணம். ஆக 13 வயது என்று அடையாளப்படுத்தலாம் கலைப்பயணத்தை. ஆனால் அதனுடைய பின்னணி என்று பார்த்தால் அதற்கும் முன்பு இருந்து, இப்ப இருந்து கூட இந்த அறிவியல் வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது குழந்தை கருவுக்குள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வளர்ந்திருப்பதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இதன் மூலமா நான் நேயர்களுக்கும் முக்கியமாக பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வயது இந்த சின்ன வயதிலேயே போயிட்டு குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கலாமா, அவங்களை நெருக்கடி கொடுக்கிற மாதிரி இல்லையா, குழந்தைகளா வளர விடலாம். குழந்தைகளாகத்தான் வளர விட வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை முறையை அவர்களை பழக்கப்படுத்தினால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக. ஆமா, இல்ல மகாபாரதம்லயே உண்டு இல்லையா, அர்ஜுனனுக்கு வந்து கருவில் இருக்கும் போதே அர்ஜுனனுடைய மகன் கதை சொல்லி இது பண்ணது. சரி, உங்க தமிழ் ஆர்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. BA தமிழ், MA தமிழ், PhD தமிழ், எப்படி உங்களுக்கு இந்த தமிழ் ஆர்வம் வந்தது சார்? அது நம்ம தொடக்கத்திலே சொன்னது போல அது எங்களுடைய அப்பாவுக்கும் அப்பா தாத்தா அவர்கள் காலத்துல இருந்தே இந்த தமிழ் ஆர்வம் உண்டு. தமிழ் ஆர்வம் என்று சொல்லுவதுமே தவறு என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு தாய்மொழி மேல ஒரு ஈடுபாடு இருக்கதான் வேண்டும். அது தனித்து நம்ம சொல்றதே ஏதோ வேறுபட்ட ஒரு கிரகத்துல இருந்து நான் வந்த மாதிரி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். கவிதை இலக்கிய கூட்டங்கள்லாம் நிறைய எங்க வீட்டிலேயே நடக்கும். நாங்களும் நிறைய கூட்டங்களுக்கு சென்று இருக்கிறோம். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால், நான் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில தான் படித்தேன். 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் எனக்கு சட்டப்பல்கலைக்கழகத்துல விண்ணப்பித்தேன். சட்டப்பல்கலைக்கழகத்துல எனக்கு இடம் கிடைத்தது. ஆனாலும் அதையும் புறக்கணித்து விட்டு நான் தமிழ் படிக்கணும் என்று தமிழ் படிப்பதற்காக வந்துவிட்டேன். காரணம், இந்த கவனக கலையின் மூலமாக இந்த கவனக கலையில இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பு என்னவென்றால் ஒரு அதனுடைய ஈர்ப்பு தன்மை. இந்த நிகழ்ச்சி வயது வரம்பு இல்லாமல், அதாவது என்ன மேடையில நடக்கிறது என்பதை விளங்கி கொள்ளக்கூடிய வயதிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கவனக நிகழ்ச்சிக்கு உண்டு. அதனுடைய ஈர்ப்பை பற்றி நான் பின்னர் கூட சொல்லுகிறேன். இந்த தமிழ் ஆர்வம் என்பது அப்புறம் இந்த கலைக்காகவே நான் படித்தது. இளங்கலை தமிழாக இருக்கட்டும், முதுகலை தமிழாக இருக்கட்டும், என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுமே கவனக கலை தொடர்பானது. தமிழியலில் கவனக கலை ஆய்வு என்ற ஒரு தலைப்புல ஈடுபட்டது. அப்புறம் எங்க கூடவே அப்பா இருந்து வளர்த்து கொண்டு வந்ததனுடைய விளைவு தமிழறிஞர்களுடைய தொடர்பு. அது எங்க போய் சென்றது என்றால், முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும்.
தமிழ் உலகத்தில் அவருக்கென ஒரு அடையாளம் உண்டாக்கி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 400 நூல்களுக்கு மேல இயற்றி இருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய, மத்திய அரசு பல்வேறு விருதுகள்லாம் வாங்கி இருக்கிறார்கள். வாழ்நாள் சாதனையாளர், 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்கள் செந்தமிழ் சொற்பொருட்களஞ்சியம் என்ற ஒரு பெருந்திட்டம் மத்திய அரசினுடைய நிதி நல்கையில தொகுக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு அவர்களோடு உதவியாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏறத்தாழ ஒரு 4000 பக்கம். செந்தமிழ் சொற்பொருட்களஞ்சியம்னா என்ன, அதனால என்ன செய்திருக்கிறோம் என்ற வினா இயல்பாகவே தோணலாம். ஒரு தமிழனுடைய ஒரு சொல், அந்த சொல் எப்படி தோன்றியது, தோன்றிய சொல் மற்ற சொற்களுக்கெல்லாம் எப்படி இடம் கொடுத்தது, இது தொடர்பான ஆராய்ச்சி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். கொக்கு. கொக்குக்கு ஏன் கொக்குன்னு பேர் வந்தது? அது வளைஞ்சு இருக்கிறதுக்கா? வளைவுக்கும் அப்ப இது தொடர்பான ஆய்வு. ஒரு மிக எளிமையான விடைதான். அது கொக்குன்னு கத்திட்டு இருக்கிறதுனால கொக்கு, காக்கா காக்கான்னு கத்திட்டு இருக்கிறதுனால காக்கா, ஈன்னு சத்தம் போட்டு இருக்கிறதுனால குர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால குரக்கு, குரங்கு. அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள் அனைத்திற்குமே ஒரு இயற்கையில் அடிப்படையிலாகத்தான் ஒரு சொற்களை நம்ம உருவாக்குறோம். இந்த கொக்கு என்பது அதற்கு மிக இயல்பா ஏன் பேர் வைத்தோம்னா, அது இந்த ராக்கெட் சயின்ஸ் என்று ஆங்கிலத்துல சொல்வார்கள், அப்படியெல்லாம் இல்ல. ஒரு மிக இயல்பாக நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடையவற்றை அடிப்படையாக கொண்டு பெயர் சூட்டுகிறோம். கொக்குன்னு கத்திட்டு இருக்கிறதுனால கொக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல அதனுடைய வளைவு குறிப்பிடத்தக்கது. ஒரு இரும்புல ஒரு கருவியை நம்ம செய்யறோம், அதை கொஞ்சம் வளைச்சு செய்யறோம், அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? கொக்கின்னு பேர் வைக்கிறோம். ஏன்? அது கொக்குனுடைய கழுத்து போல வளைஞ்சு இருக்கிறதுனால அதற்கு கொக்கின். அப்ப கொக்கு என்ற சொல் உருவாக்கத்திற்கு அடிப்படை அதனுடைய ஒலிக்குறிப்பு. அது உண்டாக்கிய பிறகு அதோடு நிற்கவில்லை, கொக்கின்ற ஒரு சொல்லை கொடுத்திருக்கு. பனை மரத்திற்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியுமா? பனை மரத்திற்கு ஒரு 4-5 பேர்கள் உண்டு. அதுல ஒரு பேர் கொக்குரை. காரணம் என்ன? பனை மரத்துலதான் கொக்கு போய் தங்கும், அதனால கொக்கு உறைவதனால் கொக்குரை. அதே போல பண்கள் அந்த காலகட்டத்துல, இன்றைக்கு நம்ம பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்துகிறோம். ஆமா, அப்புறம் தேவாரத்துல எல்லாம் அந்த பண்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கும். சங்க காலத்திலயுமே அந்த பண்கள் பற்றிய குறிப்பு இருக்கு. யாழ், பறை என்பதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல கொக்கரை என்பது ஒரு பண்ணுடைய பெயர், ஒரு கருவினுடைய பெயர். ஏன்னா அதை வாசிக்கின்ற போது கொக்குனுடைய ஒலி போலவே எழுப்பும். அப்போ ஒரு கொக்கு என்ற சொல் பல சொற்களை இப்படி நமக்கு கொடுத்திருக்கு. இது போல ஒரு 4000 பக்கங்கள், ஏறத்தாழ 1000-1500 சொற்களுக்கு மேற்பட்ட ஒரு ஆய்வு அந்த செந்தமிழ் சொற்பொருட்களஞ்சியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டவியலில் தொடர்பான ஒரு ஆய்வு. சங்க இலக்கியத்தில் காணப்படும் சட்டவியல் நெறிமுறைகள் என்ற ஒரு தலைப்பில் மத்திய அரசு நிதி நல்கையோட என்னுடைய தலைமையிலேயே அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சட்டவியல் என்ற ஒரு அமைப்பு நமக்கு அண்மையில தான் தொடங்கி இருக்கு என்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. நமக்கு குடவோலை முறை உலக புகழ் பெற்றது. எந்த ஒரு காலகட்டத்திலும் அப்படி ஒரு முடியாட்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களாட்சியினுடைய ஊற்றுக்கண்ணாக அமைவது ராஜராஜ சோழனுடைய காலம். ஆனால் அதற்கும் முற்பட்டே ஒரு தெளிந்த சட்டவியல் நெறிமுறைகள் தமிழ் பாரம்பரியத்துல இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது சங்க இலக்கியங்களை இலக்கியங்கள் என்ற பார்வை என்பதை தாண்டி நீங்க பல்வேறு கோணங்கள்ல அணுக முடியும். அப்படி சட்டவியல் என்ற கோணங்கள்ல அணுகின்ற பொழுது சொத்துரிமை அதுல பேசப்பட்டிருக்கு, தண்டனை பேசப்பட்டிருக்கிறது, நீதி விசாரணை பேசப்பட்டிருக்கிறது, எப்படி விசாரிக்க வேண்டும் பேசப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு அதை பற்றிய குறிப்பு இருக்கிறது, தீர்ப்பை பாதுகாத்திருப்பது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அது தொடர்பான சட்டம் இயற்றப்படும் வரை அதுதான் சட்டம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அது தொடர்பான சட்டம் இயற்றப்படும் வரை அதுதான் சட்டம். அப்ப தீர்ப்புகளை பாதுகாக்கக்கூடிய அறிவு, ஒரு முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு தேவை சங்க இலக்கியத்துல நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு சட்டவியல் நெறிமுறைகள் தொடர்பான ஆராய்ச்சி அது தமிழ் ஆர்வம் என்று இடத்துல என்னுடைய பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டே. ஒவ்வொருத்தருக்கும் வந்து தாய்மொழின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்க அதுதான் வந்து முதல் கடமையா வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற உலக தாய்மொழி பாதுகாப்பு இயக்கமும் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த வந்து ஒரு மொழி எப்போ அழிகிறது, எப்போ அது வளர்கிறது சார்? ஒரு அருமையான வினா. நீங்கள் மொழியை தேவை என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், தொடக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு கருவி. நம்ம என்ன நினைக்கிறோமோ தகவல் பரிமாற்ற கருவி என்பதுதான் அடையாளப்படுத்துவார்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தகவல் பரிமாற்ற கருவி என்பதை தாண்டி ஒவ்வொரு மொழியும் செயல்பட்டு கொண்டிருக்கு. தொடக்கத்துல அது தகவல் பரிமாற்ற கருவியாக இருந்திருக்கலாம், ஆனால் அதே தான் இப்போதும் இருக்கிறதா என்றால் கிடையாது.
சைகை மொழியை வேண்டுமானாலும், அதுவும் கூட தெரியல, ஆனால் அதை வேண்டுமானாலும் அதை சொல்லலாம். ஏன்னா நம்ம தகவல் மட்டுமே பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மற்ற எழுத்துருவு வரி வடிவம் பெறப்பட்ட மொழிகள் அந்த நிலையை கடந்து விட்டன. ஒரு பொழுதுபோக்கிற்காக நம்ம இயல்பாக பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு இசையை கலக்கிறோம். அப்ப நமக்கான பொழுதுபோக்கு, ஒரு படைப்பாற்றலுக்கான கலனை மொழி அமைத்து கொடுக்கிறது. அதற்கு அடுத்து தாண்டி பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய சிந்தனையை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக ஒவ்வொரு மொழியுமே திகழ்கிறது. நீங்க உங்களுக்கான ஒரு பட்டறிவு, ஒரு சூழல்ல நீங்க போறீங்க, அங்க ஒரு உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது, அதை நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்ல விரும்புகிறீர்கள், அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய தம்பிக்கு அல்லது தங்கைக்கு, அப்பாவுக்கு, சுற்றி இருப்பவர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள், எதுல சொல்லுவீர்கள்? உங்களுக்கு மொழியில தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ உங்களுக்கு பட்டறிவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியில நீங்க பதிவு செய்கிறீர்கள் என்றால் ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள், இப்ப மனித இனம் தொடங்கி எத்தனையோ ஆண்டுகள், எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், அந்த அறிவெல்லாம் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மொழியில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இருக்கக்கூடிய பழமொழிகள், தமிழ் என்பது உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான மொழி என்பதனால் நான் எடுத்துக்காட்டாக சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு மொழியிலுமே அறிவு பொக்கிஷமாகத்தான் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு மொழியையுமே. இப்போ ஒரு பழமொழிகள் இருக்கு, வெளுத்ததெல்லாம் என்று நம்ம சொல்லுகிறோம். அது நம்ம மிக இயல்பா சொல்றோம். ஆனா எத்தனை மனிதர்கள் ஏமாந்து ஏமாந்து அதை உருவாக்கி இருப்பார்கள். அதனுடைய பட்டறிவினுடைய பயன் அந்த பழமொழி. இப்ப இந்த மொழியை நாம் இழந்து விட்டோம் என்றால் என்ன ஆகும்? அந்த அறிவை நம்ம இழக்கிறோம், அந்த பட்டறிவை நம்ம இழக்கிறோம். அப்ப மீண்டும் அந்த பட்டறிவை நம்ம பெறுவதற்கு தொடக்கத்துல இருந்து நம்முடைய வாழ்வியல் பயணத்தை தொடங்க வேண்டியிருக்கு. ஆக மொழியை பாதுகாப்பது என்பது வெறும் அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் சொற்களையும் பாதுகாப்பது இல்லை. அதனால இலங்கைக்கு போயிருக்கின்ற பொழுது அங்க ஒரு தினசரியில பேட்டி கண்டார்கள். அப்பொழுது நான் கொடுத்த ஒரு மொழியினுடைய இழப்பு ஒரு அறிவினுடைய இழப்பு என்பதாகும். ஏன்னா நான் சொன்னேன், இது பழமொழி என்பது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், வாழ்வியல் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும். திருவள்ளுவர் பாருங்க, வாழ்வியல் என்றால் உலகத்திற்கே ஒரு பொதுப்படையாக இருக்கக்கூடியது ஒரு திருக்குறள். வாழ்வியல் வேதம் என்று மறை என்று சொல்லுகிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு அவர் எழுதிய கருத்துக்கள் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி? அதுக்கு மொழி அடிப்படை தானே. அப்ப நம்ம அந்த மொழியை இழந்து விட்டோம் என்றால் அந்த அறிவையும் சேர்ந்து தானே நம்ம இழக்கிறோம். ஆக அது தொடர்பான விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு வேண்டும். ஏன்னா நான் என்னுடைய கவனக நிகழ்ச்சியின் போதே நான் சொன்னேன், கவனக நிகழ்ச்சியினுடைய ஈர்ப்பினுடைய எல்லை பெருசு. பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே ஈர்க்கப்படுவார்கள். அப்ப அந்த நிகழ்ச்சி பார்த்து வருகின்ற பிள்ளைகள் கேட்கக்கூடிய, தமிழ்ல பேசுனா எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. நான் மைசூர்ல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசனுடைய நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ், அங்க ஒரு 23 நாள் பயிற்சி பட்டறைக்காக சென்றிருந்தேன். இந்தியாவிலிருந்து பல்வேறு நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக தாய்மொழி பாதுகாப்பு இயக்கத்தை பற்றி அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். அங்க போஜ்புரியை தாய்மொழியாக கொண்ட ஒரு சகோதரி சொல்லுகிறார், ஆமாம், என்னுடைய தாய்மொழி நான் போஜ்புரியில பேசினாலே அங்க கிண்டலாக பார்க்கிறார்கள், யாரும் இல்லை. ஆமா, கேட்பதற்கு யாரும் இல்லை. அது பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரியாக இருக்கிறது. போஜ்புரியை புறந்தள்ளக்கூடிய இன்னொரு மொழியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதைட்டு அங்க எங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்த பேராசிரியர்களோடு கலந்து பேசி கொண்டிருக்கும் போது மைதிலி என்ற ஒரு மொழி, வீட்டுல எல்லாம் அந்த மொழியை தான் பேசுகிறார்கள், வெளியே போய் பேசுவதற்கு தயக்கம். மைதிலியை பேசக்கூடிய அந்த மொழியினுடைய பேசக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். இப்படி ஆட்கள் குறைய குறைய மொழியினுடைய அழிவு, பயன்பாடு குறையும். உங்களுடைய அனுபவங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் பார்த்தலாமா? பிரேக் போயிட்டு வந்துடலாம், இன்னும் தொடர்ந்து நிறைய பேசலாம். விவாஹா வழங்கும் தெய்வீக கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம கெஸ்டோட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவா அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அது எஸ்பெஷலி எனக்கு புரியுற மாதிரி அழகா எடுத்து காட்டி சொல்றாரு இல்லையா? சோ இந்த கவனகம் அப்படிங்கறது நீங்க எப்படி செய்றீங்க? கவனகம் இப்ப நான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா, நான் தொடங்குகின்ற பொழுது ஒரு 8 பேர்ல
கேள்வி கேட்டு தொடங்கிய கலைப்பயணம் இப்பொழுது 70 கவனகம் வரை 70 பேர் என்னை கேள்வி கேட்டார்கள் என்றால் அத்தனை வினாக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை திரும்ப சொல்லக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி செய்கிறீர்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஒருவர் என்னோட சதுரங்கம் செஸ் விளையாடி கொண்டிருப்பார். அவர் தொடக்கத்துல வந்துருவார், மேடையில என்னோட நிகழ்ச்சியில ஆட தொடங்கிடுவாரு. இளஞ்செழியன் இருக்கிறார்கள், அவர் திருக்குறள்ல இருந்து ஒரு வினா கேட்டுருவார். 400வது திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டு உட்கார்ந்துருவாரு. பூர்ணிமா திடீர்னு அவங்களுடைய பிறந்த தேதியை சொல்லி அதனுடைய கிழமை என்னன்னு கேட்டு நீங்க உட்கார்ந்துருவீங்க. அடுத்த ஒரு நண்பர் அப்பவே புதியதாக ஒரு ஈட்டடி கொடுப்பார், செந்தமிழே உண்டன் சிறப்பு, இது போன்ற ஏதோ ஒரு ஈட்டடி கொடுக்கலாம். கொடுத்து விட்டு அதை பாடல் ஏற்ற சொல்லுவாங்க. இந்த பாடல் ஏற்றுவதுதான் இருக்கிறதுல மிக கடினமான ஒன்று. நான் இலங்கைக்கு சென்று இருக்கின்ற பொழுது ஸ்ரீதேவின்ற ஒரு பெண், அவங்க என்ன செய்தாங்க, நீங்க எழுதுற பாட்டுல என் பேர் வரணும், அதே நேரத்துல வெண்பாவில ஒவ்வொரு வரிக்குமே தேவின்ற வார்த்தை 2 முறை வரணும், அந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னாங்க. இல்ல பெரிய சிக்கல் என்ன, தனிப்பட்ட முறையில நம்ம எழுதும் பொழுது நமக்கான நேரம் சிந்தனை எல்லாமே உண்டு. இங்கு மற்ற வேலைகளையும் கவனிக்க வேண்டும், பாடலுக்கும் நான் சிந்திக்கணும். ஆனா நான் எழுதி கொடுத்துட்டேன், மூதேவி தங்கையாம் ஸ்ரீதேவி நீ வரவே, இதுதான் முதல் வரி. அப்ப அந்த முதல் வரியில ஸ்ரீதேவின்ற பேர் வந்துருச்சு, அந்த 2 தேவியும் வந்துருச்சு. மூதேவி தங்கையாம் ஸ்ரீதேவி நீ வரவே, தூதேவி வாழ்ந்திடுவேன் எக்காலும், தீதேவி சூதேவி வாழ்ந்திடேன், நன்மையை என் மீதேவி வாதேவி மாதேவி நன்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இந்த ஷோ முடியறதுக்குள்ள எங்க 2 பேர் வச்சு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க, நாங்க அப்படியே கழுத்து மேல உட்கார மாட்டோம், பட் டைம் எடுத்துக்கோங்க. ஆக இது ஒரு படைப்பாற்றல், இதுக்கான சின்ன எடுத்துக்காட்டு. அதே போல நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒரு தலைப்பு, நம்ம அமெரிக்கா என்று நினைத்த உடனே அங்க எல்லாமே கணிப்பொறியில ஆய்வு செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள், தமிழ்ல இருந்து ரொம்ப தூரமாக இருப்பவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அங்க ஃபெட்னா என்ற ஒரு அமைப்பு, அங்க இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. அவர்களுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்காக அழைத்திருந்தார்கள், சென்றிருந்தேன். இப்ப பல்வேறு தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளை நான் பங்கேற்கின்ற பொழுது ஒருவர் இந்த பாடலை பற்றி கொடுக்கின்ற பொழுது அசந்து போனேன். இது மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு அமெரிக்கா, இங்கன்னா நம்மளுடைய தமிழறிஞர்கள் கேட்பது வேறு, பொதுப்படையான ஒரு பொதுமக்கள் கேட்பது என்பது வேறு. சூப்பர். அமெரிக்கா தவிர வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க சார்? அமெரிக்கா, தாய்லாந்து, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், பல நாடுகளுக்கு இந்த கலை நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்ல விடுகின்றேன். அந்த பாடல் 4 வரி எழுதுற பாடல 2 வரி எழுதுனா போதும்னார். ஆனா பாதி குறைச்சிட்டாரே என்று நினைத்தால் அடுத்த நிபந்தனை, நீங்க எந்த வார்த்தையில தொடங்குறீங்களோ அதுக்கு நேர் எதிரடையான வார்த்தையில தான் பாடலை முடிக்கணும் என்று சொன்னார். கள்ளிச்செடியை பற்றி எழுதணும்னார். முதல் வரி கள்ளிச்செடியினுடைய புகழ்ச்சி குறிப்பா இருக்கணும், அடுத்த வரி கள்ளிச்செடியினுடைய இகழ்ச்சி குறிப்பா இருக்கணும். பாராட்டணும், 2வது அதனுடைய குறையை சுட்டி காட்டணும். அடுத்தது என்ன சொல்றாரு, அதுல ஒரு கேள்வி கேட்கறது போல இருக்கணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அப்புறம் இயல்பா உங்களுக்கு இந்த எதுகை மோனை எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, அதெல்லாம் வர மாதிரி பாட்டு எழுதி கொடுங்க என்று சொன்னார். அப்பவும் பாடல் எழுதி முடிச்சோம். கூறா அழகெல்லாம் கொண்டாலும் கள்ளிப்பூ கூறாய் தலை நிலுமோ கூறு. இப்ப என்ன முதல் குறிப்பு பாத்தீங்கன்னா, கள்ளிச்செடி அழகா இருக்கும், அதனுடைய பூக்கள்லாம், அது அதனுடைய புகழ்ச்சி குறிப்பு. ஆனால் பெண்கள் யாரும் சூடுவது இல்லை என்பது அதனுடைய இகழ்ச்சி குறிப்பு. இது அந்த நிகழ்ச்சியில எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பாடல் ஒரு பக்கமா இருந்தால், இவர்களோட பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கையில ஒரு திருவள்ளுவர் சிலையை செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செதுக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது உருவான சிலையா? ஆமா, இது போன்ற ஒரு சிலை உண்டாகும். எப்படி இது அனைவரோட பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அதை நான் பாட்டுன்னு செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இதுல சிற்பம் என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது, இப்ப திருவள்ளுவர் அங்கே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், அவருக்கு தாடி வைக்க வேண்டிய இடத்துல தாடி வைக்கணும், மீசை வைக்கணும். பேசிக்கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் அழுத்தி எடுத்துட்டேன்னா அப்புறம் ஒரு பக்கம் மீசை ஒரு பக்கம் மீசை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப ஒரு சிற்பம் என்பது ஒரு நுண்கலைகள்ல ஒன்று. அதனால்தான் கவனகம் நான் தொடக்கத்துல சொல்லும் பொழுது கலைகளின் கலை என்று சொன்னேன். இதுல சிற்பம் இருக்கும், இசை இருக்கும், நாட்டியம். நான் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு நாட்டிய குறிப்பு முத்திரைகளை பயன்படுத்தி விட்டு சென்று விடுவார். அப்ப என்ன முத்திரை பயன்படுத்தினார், அந்த முத்திரை வேறு எதற்கெல்லாம் அதை பயன்படுத்த முடியும் என்பதை நிகழ்ச்சி கடைசியில நான் தொகுத்து சொல்லணும். அதே போல ஒருவர் தொடுதல், மணி அடித்தல், அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் மாயக்கட்டம், கணிதங்கள்ல கோடிக்கணக்கில் ஒரு கழித்தல், கூட்டல், பெருக்கல் என்று போய் கொண்டிருக்கும். அப்புறம் நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா, ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், ஒரு நகரத்தையே உள்ளடக்கியதாக இருக்காங்க. அங்கே போயிருக்கும் பொழுது என்னுடைய கவனக நிகழ்ச்சி செய்தேன். அங்கு மனிதர்களுடைய எலும்பு தொடர்பான வினாக்கள். அப்ப இது மருத்துவம், அதே போல சட்டம், இப்படி பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய வினாக்கள் வரிசையாக கேட்டவர்களுடைய பேரு என்ன கேட்டாங்க, அதற்கான விடை எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில நினைவு கூர்ந்து சொல்லணும். இதுதான் நிகழ்ச்சியினுடைய அமைப்பு.
சான்ஸ் இல்ல. இப்போ பசங்க எல்லாம் வந்து சின்ன ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க நிறைய புக்ஸ் எழுதிருக்கீங்க, உங்களுடைய ஃபேவரட் புக் எடுத்து எங்களுக்கு காட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய 16வது வயதுல நினைவாற்றலில் மனப்புரட்சி. பொதுவாக இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு நான் சொன்னேன் ஈர்ப்பு என்று. நீங்கள் எல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதை ரசிப்பார்கள், கைத்தட்டுவார்கள், பாராட்டுவார்கள். ஒரு 100 பேர் பங்கேற்கிறார்கள் என்றால் அதுல ஒரு 10 பேர் மட்டும்தான் இது மாதிரி ஒரு இசைக்கலைஞனா நான் ஆகணும் என்று விரும்புவார்கள். ஒரு ஓவிய கண்காட்சி இருக்கலாம், பார்ப்பார்கள், அப்பவும் அந்த சிந்தனை தான் வரும். அப்ப அதுல பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை குறைவாக இருக்கும். ஆனா இந்த கவனக நிகழ்ச்சியை 100 பேர் பார்க்கிறார்கள் என்றால் 100 பேருமே நானும் இந்த நினைவாற்றலை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கேள்வி கேட்பார்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துகின்ற பொழுதே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள கிளர்ச்சி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கவிதை எழுதிய பிள்ளைகள் எத்தனையோ பேர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து மேடையில அச்சமில்லாமல் பேசணும்னு முன் வந்த மாணவர்கள் எத்தனையோ பேர். இது வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், 2500 நிகழ்ச்சிக்கு மேற்பட்ட களங்கள்ல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை சந்தித்திருக்கிறோம். அவர்களுடைய ஈர்ப்பு இந்த கவனக கலையில நல்லா அமைந்திருக்கும். அவர்களுக்காக இயற்றியதுதான் 16வது வயதுல இயற்றியது நினைவாற்றலில் மனப்புரட்சி. இது என்னுடைய இந்த புத்தகத்திற்காக தமிழக அரசினுடைய சாகித்ய அகாடமி குரல் பீட பாராட்டுதல் பரிசு 16வது வயதுல கிடைத்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் கர்மயோக கொள்கைகள். இது விவேகானந்தரனுடைய கர்மயோகம் என்ற நூலை அடிப்படையாக கொண்டு அதுவும் திருக்குறளும் நம்முடைய வாழ்வியல்ல இந்த கொள்கைகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது போலாக அமைத்த நூல். அடுத்ததாக குறுந்தொகை இன்பம். இந்த குறுந்தொகை இன்பம் குயிக்கா நம்ம புக்ஸ் எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய செம்மொழி அவார்டையும் காட்டுங்க, எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதை பாக்கிறதுக்கு. இது போன்ற செம்மொழிகள் தொடர்பான செம்மொழி, குறிப்பா செவ்வியல் இலக்கியம், தமிழ்ல இருக்கக்கூடிய செவ்வியல் இலக்கியம் தொடர்பான ஆய்வுக்காக கொடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் விருது அண்மையில மே 9ஆம் தேதி டெல்லியில போய் சென்று வாங்கியது. இளமறிஞர் விருது. 30 வயதுக்குள்ள 40 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய தமிழறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. இந்த நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஷார்ட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். மறக்க முடியாத அனுபவங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய நாட்டுக்கு போயிருப்போம். ஒரு பயனுள்ள ஒன்றாகவே சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆங்கிலத்துல என்னுடைய கவனக நிகழ்ச்சியை நான் செய்வேன். அப்ப அமெரிக்காவில ஆங்கிலேயர்கள் இடையில செய்யும் பொழுது இந்த திருக்குறள் பற்றி எல்லாம் சொன்ன உடனே திருக்குறள் அப்ளிகேஷனா அவங்களுடைய திறன்பேசி ஸ்மார்ட் மொபைல்ல பதிவிறக்கம் செய்து கொண்டு நான் கட்டாயம் படிப்பேன்னு சொன்னார்கள் ஆங்கிலேயர்கள். சான்ஸே இல்ல. சோ நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நம்மளுடைய ஷோ. நிறைய பேசணும். ஆமா. சோ அடுத்து நம்ம நியூஸ் போயிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள நம்மளும் பிராக்டிஸ் பண்ணுவோம் அவரோட சேர்ந்து. எனக்கு ஒரு பாட்டு வர சொல்றான்னு இருக்காரு. உங்களுடைய வருகைக்கு நன்றி சார். மகிழ்ச்சிங்க. வணக்கம்.